இன்னைக்கு மெசேஜ் எடுக்க முடியுமா தெரியல, என் ஆவின்னு சொல்ல வார்த்தை சொல்லி போகலாம். ஸ்தோத்திரம். எபேசி 1:19 எடுக்க வேண்டாம். Amen. Exceeding greatness of his power, exceeding working power of his might, exceeding greatness of his power, working power of his might. அபந்தபரமான அடக்க முடியாத அளவுக்கு மேலான கர்த்தருடைய வல்லமை, unlimited, immeasurable, amen, power of God. கவனிங்க. அதுல 5 காரியங்கள் இருக்கு. ஸ்தோத்திரம். ஒன்னு dunamis, that mean the group of bomb exploring, the power of exploring, the group of bomb, it's exploring. ஒரு கூட்டம் வெடிகுண்டு ஒரு இடத்துல வைத்து அது வெடிக்கிறது போல ஒரு dunamis வெளிப்படும். ஸ்தோத்திரம். dunamis. 2 இஸ்கஸ் வெளிப்படும். அதுக்கு உள்ள ஸ்தோத்திரம் எத்தியோஸ் வெளிப்படும். அடுத்த ஸ்தோத்திரம் எனர்ஜியை வெளிப்படும். அடுத்த ஸ்தோத்திரம் எனர்கியா வெளிப்படும். இன்னைக்கு பகலில் எக்ஸூசியா கடைசியாக எக்ஸூசியா வெளிப்படும். இத்தனை காரியங்கள் வெளிப்படும் போது ஓரோ லெவலா மாறி கர்த்தரோட வல்லமை பயங்கரமா இறங்கும். ஸ்தோத்திரம். நமக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. கர்த்தரிடத்தை உள்ளத்தில் சொன்னதுனால மட்டும் தான் சொன்னேன். ஸ்தோத்திரம். அதில் கடைசியாக எக்ஸூசியா எந்த இடத்துல விழப்படுகிறதோ பலவிதமாக உண்டு. நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தரோட வல்லமை நம்ம நினைக்க கையடிக்க மட்டும் இறங்குறது அல்ல. நீ கீபோர்டு போடலைனாலும் மைக் இல்லைனாலும் இறங்குகிற வல்லமை உண்டு. நீ சும்மா நடந்து போகும்போது வெளிப்படுகிற வல்லமை உண்டு. நீ இப்படி விட்டு பார்த்து கொண்டிருக்கும் போது இறங்குற வல்லமை உண்டு. நீ கை தூக்கும் போது டச் செய்கிற வல்லமை உண்டு. ஸ்தோத்திரம். நீ தலையை கை வைக்கும் போது கர்த்தர் பலவிதமான காரணம் உண்டு. ஸ்தோத்திரம். ஓகே. அதில் 5-6 வேர்ஷன் உண்டு. அதில் பலவிதமான அதனோட ஒரு ஃபேஸ் உண்டு, ஒரு முகங்கள் உண்டு தேவனோட வல்லமைக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி கை அடிக்கிறதும் அபிஷேகத்தை துள்ளி விடுகிறது மட்டும் இல்லை. தேவனோட வல்லமையில பலவிதமான ஃபேஸ் உண்டு. அது நமக்கு தெரியல. நான் இந்த சபைக்காக ஜெபிக்கும் போது, இந்த ஊழியத்துக்காக நான் இதயத்தில் கர்த்தரிடத்தில் பேசும்போது, கர்த்தர் காட்டின ஆவிக்குரிய மண்டலத்தில் ஸ்பிரிட் வேர்ல்டு காட்டினதை உண்மையில் நீங்க நம்ப மாட்டீங்க. பயங்கரமான வெளிச்சங்கள் இதுக்குள்ளாக இறங்கி நிற்கிறது. சொல்லலாம், சொல்லி முடிக்கலாம். ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்துக்குள்ள வரணும். அதுக்கு அர்த்தம் தேவ வல்லமையோட ஏற்றம் டாப் லெவல் எக்ஸூசியான்னு சொன்னா ஸ்தோத்திரம். நீ ஊழியம் செய்கிற இடத்துல தேசத்தை அதிகாரம் செய்கிற அந்தகார வல்லமைகளை மேல அதிகாரம் செய்கிற ஒரு பலத்தோடு கூட எளிமை என்று கர்த்தர் இயேசு மற்றும் தேவன் என்று சொல்லும் அளவுக்கு தெய்வ சபை எழும்புகிற ஒரு நிலைமையை சொல்லுகிறது. எக்ஸூசியா. So I prophesy the end of the November. I prophesy the Faith Family Church, the heaven on earth ministry. It will become exousia. It will become Hosanna. You will increase with the divine provision, divine strength, divine protection, spiritual refuge. The ministry will grow up in the Pekka district. Stotra Kanyakumari district la idu valala pogra. ஐயோ, இப்படி கையெட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்ச மாதிரி உட்காராங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியுதா புரியலன்னு தெரியல, ஆனா எனக்கு ஒரு காரியம் புரியுது. இது இந்த அட்மாஸ்பியர்ல எதெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். எனக்கு நல்லா தெரியுது. ஸ்தோத்திரம். பயங்கரமான தேவனோட பிரசன்னம் இதுக்குள்ளாக இறங்கிட்டு இருக்கு. ஓ, thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, எல்லாரும் ஜெபத்தோட அமர்ந்திருங்க. கர்த்தரோட கரம் சகலர் மேலும் வெளிப்படும். தேவ ஞானத்தினால சிலது ஓப்பன் ஆகட்டும். Godly wisdom can restore you. கர்த்தருடைய ஞானத்துக்கு உன்னை புதுப்பிக்க முடியும். நீ நிலை பெயர்ந்து போன இடத்திலிருந்து உன்னை தூக்கி அதே இடத்துல கொண்டு வைக்க தேவ ஞானத்துக்கு முடியும். Godly wisdom have rebuilt you. நின்னை புதுக்கி பணிய முடியும். Godly wisdom have the power of creation. சிலதை புதுதாக சிருஷ்டிக்க தேவ ஞானத்துக்கு முடியும். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு காரியம் மட்டும் கேட்டு நமக்கு ஜெபம் பண்ணுவோமா? வாசிப்போம். நான் எடுத்த மெசேஜ் வேற, ஆனால் நான் சொன்னேன் பாசி எடுத்தது மெசேஜ் ஓகே. அங்கே வரும்போது கர்த்தர் வேற காரியம் செய்வார். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். The book of ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஸ்தோத்திரம் 11ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை வாசிப்போம். ஞானத்தையும்
உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஓ, thank you Jesus. உண்மையிலே இட்ஸ் a nice word. அந்த கர்த்தருடைய வசனம் பயங்கரமா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோமா? ஆமென் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, thank you Jesus சொல்லுங்க, ஏசப்பா நன்றின்னு சொல்லுங்க, வாதம் சொல்லுங்க, வாதம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு தகுதி இல்லாத என்னை உங்களை அவர் தூக்கி வச்ச கிருபைக்காய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாருங்க 11:2 and the spirit of the Lord shall rest upon him, the spirit of wisdom and understanding, the spirit of counsel and might, the spirit of knowledge and of the reverential and obedient fear of the Lord, and shall make him quick understanding, and his delight shall be the reverential and obedient fear of the Lord, and he shall not judge by the sight of his eyes, neither decide by the hearing of his ears. ஓகே, அது 2வது வசனம் வேறு சம்பவம் சொல்லுது, அது கண்டினியூஷன். ஓகே, 3வது வசனம் 4வது வசனம் சொல்லப்பட்ட வசனம் 2வது வசனத்தில் எழுதப்பட்ட மக்கள் ரெண்டு தானே, 2 எழுதப்பட்டது. ஸ்தோத்திரம். The spirit of God resting upon him. சொல்லுங்க, the spirit of God resting upon me. எல்லாரும் தலை கை வைங்க, எல்லாரும் சகலரும் தலை கை வைங்க, தலை உள்ளவரெல்லாம் கை தலை வைங்க. ஸ்தோத்திரம். வச்சுட்டு சொல்லுங்க, முடியலன்னு பரவாயில்ல பிரதர், தைரியமா வைங்க. ஸ்தோத்திரம். ஆமே, முடியலன்னு பரவாயில்ல. ஸ்தோத்திரம். உள்ள இல்லாத முடியல இயேசுவின் நாமத்தை உண்டாகி வரட்டும். ஓகே ஸ்தோத்திரம். ஆமே, தேவனுடைய ஆவி என்மேல் இருக்கிறது. உண்மையில சொல்ல போனா 100 வாட்டி நீ டெய்லி சொன்னா போதும், நீயே வேற மனுஷனாகி மாறு. நீ அது சொல்லல, வேற மனுஷன் ஆவல. இட்ஸ் a real thing, it's a fact. நீ டெய்லி 100 டைம் சொன்னா போதும், உன்னை கற்றுக் கொடுக்கிற குருக்களை விட ஞானம் உனக்கு உண்டாகும். உன்னை டீச் பண்ண டீச்சர்ஸை விட ஞானம் உனக்கு உண்டாகும். ஹே, இந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களோட ஞானம் உனக்கு உண்டாகும். ஆக்சுவலி நான் ப்ரீச் பண்ண வந்து ரோமன் 8. ஆமென். ரோமன் 8ல் 3 காரியங்கள் நான் பிரசங்கம் பண்ண வந்த. ஸ்தோத்திரம். 3 காரியங்கள். 1, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் வாக் வித் தி ஸ்பிரிட், தேவன் ஆவியில் நடக்கணும். 2, ஆமென் பிரசன்ட் சஃபரிங் இட் வில் பிகம் லேட்டர் க்ளோரி. நீங்கள் இப்போ படுகிற பாடுகள் புறகத்தால் ஆமென் பின்னத்ததில் ஆமென் புறகாலம் உங்களுக்கு அது மகிமையாக வெளிப்படும். ஆமென். 3, ஆமென் நத்திங் கேன் செப்பரேட் மீ ஃப்ரம் த லவ் ஆஃப் காட். கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை யாருக்கும் பிரிக்க முடியாது. இதுதான் பிரசங்கம் பண்ண வந்தான். ஆனால் இயேசு நடந்து சொல்லுகிறார், ஃபெய்த் ஃபேமிலி சர்ச்சில் இதுவரைக்கும் ஆப்ரேட் செய்யாத ஒரு கிஃப்டையும் பாஸ்டர் கேட்கிற. ப்ளீஸ் லிசன் மீ பாஸ்டர். ஆமென். இதுவரைக்கும் the presence of God it's moving right now. ராஷாகாமானா பரிசுத்தம் சொன்னது, ஃபெய்த் ஃபேமிலி சர்ச் இதுவரைக்கும் ஆப்ரேட் செய்யாத ஒரு ரலத்தில் கர்த்தர் கொண்டு போகிறார். ஸ்தோத்திரம். அது இட்ஸ் நாட் a prophetical realm, அது ப்ராஃபட்டிக்கல் ஆல்ரெடி இந்த இடத்துல ப்ராஃபட்டிக்கல் ஒரு டோர் ஓப்பன் ஆயிருக்கு. ஸ்தோத்திரம். ரெவலேஷன் ஓப்பன் ஆயிருக்கிறது. ஸ்தோத்திரம். ட்ரீம்ஸிൻ്റെ சொப்னங்களை கண்டு வியாக்கியானிக்கிற ஒரு இங்கே உண்டு. ஐ சென்ஸ் இன் மை ஸ்பிரிட், இட்ஸ் ட்ரூ. ஆமே ஸ்தோத்திரம். ஆமே நடக்குது. அடுத்த ஆமே ஒரு ஹீலிங்கிൻ്റെ ஒரு அனாயிண்டிங் உட்காந்து ஆமே இருந்து ஜெபிச்சு விடுதலை பெற்றுக்கொள்கிற ஒரு ஹீலிங்கிൻ്റെ ஒரு ஆமே ஸ்டேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸ்தோத்திரம். இதுக்கு எல்லாத்தின் மேல எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா? ஸ்தோத்திரம். ரொம்ப பிடிச்சது தெரியுமா? நான் ஊக்கமாக ஜெபிக்கிறது தெரியுமா? ஒரு ஹோலினஸ், ஒரு சுப்ரீம் பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். சுப்ரீம் பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அதனால ஒற்றனம் கூட ஆமே வேலைத்தனம் காட்டக்கூடாது. இந்த இடத்துல வந்துட்டு எவன் வேலைத்தனம் காட்டான்னு நான் சொல்லுகிறேன். நல்லா தமிழ்ல சொல்லனா கொஞ்சம் கடுப்பமா இருக்கும். இந்த இடத்துல சூப்பர் ஹோலி சுப்ரீம் ஸ்பிரிட் கர்த்தருடைய அது எல்லா இடத்துல இல்லை, எல்லா சபையிலும் இல்லை. பட் இங்கே அது ஓப்பனாக இருக்குது. அது எல்லாத்துக்கும் புரியாது. அதாவது நீ ரகசியமாய் பாவம் இந்த இடத்துல செய்ய முடியாதுன்னு அப்படிப்பட்ட ஸ்பிரிட் எல்லாம் இந்த இடத்துல ஓப்பனாக இருக்கிறது. ஐ கேன் சென்ஸ் மை ஸ்பிரிட். எனக்கு இதை பார்க்க முடியுது. ஸ்தோத்திரம். அது கர்த்தரால ஓப்பன் ஆயிடுது, தேவனால திறக்கப்பட்டது. அதனால இதற்குள்ள வருகிறவன் அதிக நாள் ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நிற்க முடியாது. ஒருவேளை அவன் உள்ள நிற்கும், இல்லைன்னா போயிடும். அவன் ஒரு போக்கு போயிடும். யாரும் சொல்ல மாட்டீங்க போல பாஸ்டர், அது பிரச்சனை இல்லை. இங்க வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு வேலைத்தனம் காட்டு போற ஒருத்தனு
ஏன் தெரியுமா? இதற்குள்ள அந்த பிரசன்னத்தில் ஹாலில் இருந்துட்டு கர்த்தரோட நீ நான் சேலஞ்சு பண்ணுகிறேன். ஆமாம், இந்த ஏரியாவில் 10 கிலோமீட்டர் சுற்றளவில் நீங்கள் ஒரு 15 சபைக்கு போகலை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நானே இந்த 10 கிலோமீட்டர் சுற்றளவு இந்த இடத்துல பல இடங்களில் சபையில் பிரசங்கம் பண்ணேன். அங்கே எதுவும் இல்லாத ஒரு சம்பவம் இங்கே இந்த சின்ன ஷெட்டுக்குள்ள ஓப்பனாக இருக்கிறது. அது ஒரு சுப்ரீம் பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய அது எனக்கு என்னோட பாடியில ஃபீல் ஆகுது. ஐ கேன் சென்ஸ் இன் மை ஸ்பிரிட். அது இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது என்னடா இவை இப்படிலாம் சொல்லி 11:20 வரைக்கும் தான். நீங்கள் 1 மணி வரைக்கும் 1:30 மணி வரைக்கும் இருக்குமான்னு நான் சொல்லி தரலாம். ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் அக்கமிட்டு சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓகே, ரைட். அப்போ அதனால பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் உண்டு. அதனால இதுவரைக்கும் ஆப்ரேட் செய்யப்படாத ஒரு தளத்தில் கர்த்தர் இந்த சபையும் ஊழியக்கான கொண்டு போகுது. அது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். அந்த பிளாட்ஃபார்ம் ஆஃப் விஸ்டம், ஞானத்திൻ്റെ ஒரு கீ இன்னைக்கு இறங்கும். ஒரு கீ இன்னைக்கு இறங்கும். ஸ்தோத்திரம். ஓகே, கவனிங்க. அதில் எழுதப்பட்ட வசனத்தை பாருங்க. The Spirit of God resting upon him. ஆமென். ஸ்தோத்திரம். யார் மேலே? இயேசுவின் மேல். இல்லையா? ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சாந்தமாக என்ன கேளுங்கிற 10 நிமிஷம், அதுக்கு பிறகு அது டெலிவரிக்கு நான் விருப்பப்படுகிறேன். ஸ்தோத்திரம். அது விருப்பமுள்ளவர்களுக்கு பிடிச்சிருக்கோங்க. ஏன் தெரியுமா? எங்கள் மேலே அது உண்டு. ஸ்தோத்திரம். எங்கள் மேலே அது உண்டு. எங்கள் மேலே அது வெளிப்படும். ஸ்தோத்திரம். அது இட்ஸ் நாட் அ ப்ராஃபஸி. அது ப்ராஃபஸி அல்ல. ஞானத்தினால உங்களை பற்றி சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். ஞானத்தினால உங்களை காரியங்களை அறிய முடியும். உங்களுடைய ரகசியங்களை அறிய முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். எபேசியர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 15 முதல், அதாவது ஆமென் ஸ்தோத்திரம், எபேசியர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 15-21 வரைக்கும் படித்து பார்க்கும்போது அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். பவுல் ஜெபம் ஜெபிக்கிறார். என்ன ஜெபம் தெரியுமா? இந்த பிரேயர் ஆஃப் ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடின் ஜெபம். என்ன ஜெபம் தெரியுமா? பவுல் ஜெபம் எப்படி தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவும் தெய்வமாய மகிமையரை கர்த்தரை பற்றி நீங்கள் அறியும்படியும், அவர் அறியும் அறிவினால் ஆமென் நீங்கள் நிரம்பும்படியும், அவருடைய ஞானத்தினாலும் வெளிப்பாடினாலும் நீங்கள் நிரம்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த பவுல் ஜெபம் தெரியுமா? நீங்கள் இயேசுவை அறியும்படி அல்ல, இயேசுவின் தகப்பனாய பிதாவாம் தேவனை. பாருங்க இந்த வார்த்தைகளை பாருங்க. இயேசுவின் கர்த்தரும் பிதாவுமாய மகிமையின் கர்த்தரை பற்றி நீங்கள் அறியும்படியாக நான் ஜெபிக்கிறேன். when I pray for always in the front of God, ஆமென். இந்த கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிற கர்த்தருக்கு முன்பாகவே, Lord, he may grant of wisdom, spirit of wisdom, he may grant the spirit of revelation. கர்த்தரை அறியும் அறிவு ஞானம். சொல்லுங்க, அறியும் அறிவு ஞானம். அறியும் அறிவு ஞானம். அறியும் அறிவு ஞானம். ஆண்டி, ஞானம் உங்க மேல வந்தா போதும், சகல காரியங்களும் கண்ட்ரோல் ஆகும். பிள்ளைகளும் கண்ட்ரோல் ஆகும், புருஷனும் கண்ட்ரோல் ஆகும், எல்லா சூழ்நிலையும் கண்ட்ரோல் ஆகும். ஞானம் உன் மேலே வந்தால் போதும், சகலதும் கண்ட்ரோல் ஆகும். ஞானம் உங்கள் மேலே வந்தால் போதும் தங்கச்சி, அது கண்ட்ரோல் ஆகும். கண்ட்ரோல் ஆகும். பிரதர், ஞானம் கையில் வந்தால் போதும், அது கண்ட்ரோல் ஆகும். உனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத சகலதும் தேவ ஞானத்தினாலே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏனென்றால் அது சகலத்தை உண்டாக்கினவருடைய ஞானம். அது மனுஷ ஞானம் அல்ல. கேம்பிரிட்ஜிலும் ஆக்ஸ்பர்கிலும் போய் ஆக்ஸ்போர்டில் போய் படித்து கிடைக்கிற கற்றுக்கொள்கிற ஞானம் அல்ல. ஞானம் கர்த்தருடைய ஞானம். ஆமென். Suddenly I saw a revelation right now, or angels are here, or angels, he is here, he is touching you, and suddenly ஏதோ ஒன்று உங்க மேல வந்து விழுகிறது. ஆமென். நான் பார்க்கிறேன் உங்க மேல மட்டும் இல்ல, யாருல மேல வந்து விழுகிறது. ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள். ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் ஆவி. ஞானத்தை விசுவாசிக்கிற பெற்றுக்கொள்ளுங்க. ஞானத்தின் ஆவி, ஞானம். ஞானம். அந்த பாப்பையிட மேல ஞானம். மக்களை, நின்ற மேல ஞானம். மெமரி கெப்பாசிட்டி இல்ல, படிக்கிறது மறந்து போயிடும். ஆமாவா இல்லையா? படிக்கிறது மறந்து போயிடு சன். ஆமென். படிக்கிறது மறந்து போயிடு. மெமரி இல்ல, முடியல. இது பேர் என்ன? നിന്റെ അപ്പ പേരെന്നെ? എങ്കെങ്ക? ഓ സ്തോത്രം. நான் இப்படிட்ட பேசிட்டு இங்க கர்த்தர்னு சொல்லி அப்பன மேலும் அது வந்து விடுவா ஞானம். നിന്റെ മേല ஞானம் விடும். ആ ஞானம் നിന്നെ ഉയർത്തി மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிற அளவுக்கு നിന്നെ ഉയർത്തി
மெடிக்கல் சயின்ஸுக்குள்ள கொண்டு போய் கர்த்தர் உன்னை அபிஷேகம் செய்யும். ஞானம். அப்ப நல்ல கவனிங்க. சீக்கிரம் சொல்லி போய் நிறைய விஷயங்கள் பேசணும். அப்போ இயேசு படத்தில் ஆமென் பவுல் ஜெபிக்கிறான். இயேசுவை அறியும்படி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் பிதாவும் தகப்பனுமாய் கர்த்தரை பற்றி நீங்கள் அறியும்படி ஜெபிக்கிறேன். எதுக்காக? ஞானம் பெற்றுக்கொள்ளும்படி. இஞ்ஞானம் வந்து வச்சுக்கோங்க, அவனுடைய இதயத்தில் இருக்கிற ரகசியங்களை நீங்கள் அறிய முடியும், மர்மங்களை அறிய முடியும். He may grant the spirit of wisdom and revelation for knowing insight of him. தெய்வத்தின் அகத்தலங்களை அறியும்படி, அகத்தை அறிய முடியும். ஸ்தோத்திரம். எங்க அறிய முடியும்? கர்த்தரோட உள்ளத்தை அறிய முடியும். கர்த்தரோட உள்ளத்தை அறிய முடியும். Deep intimacy with his secret and mysteries in his heart. கர்த்தருடைய உள்ளத்தில் இருக்கிற, தேவன் உள்ளத்தில் இருக்கிற ரகசியங்களை, மர்மங்களை அறியும்படி உங்களுக்கு ஞானம் வெளிப்படும் போல. அது பிரேயர் அல்ல, அது ஜெபம் அல்ல. ஹலோ, அது ஜெபம் அல்ல, அது ஆராதனை அல்ல. நீ நிற்கும் போதே கர்த்தரோட பேசும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நானும் என் ஒய்ஃபும் கூட ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் க்ரோசரி ஐட்டம் வாங்க போகிறேன். என் பிள்ளைலாம் உண்டு. நாங்கள் க்ரோசரி ஐட்டம் வாங்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் சிறுகி சொன்னாங்க, ஒரு சின்ன பாப்பா, ஒரு பாப்பையோடு கூட ஒரு தகப்பன் தாய் வந்தா. அதே மாதிரி பாப்பா கூட, ஸ்தோத்திரம், அதே மாதிரி பாப்பா கூட 8 போட்டும் தெரியாத பாப்பா, அது விளையாட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். அவன் விளையாட்டு இருக்கு. அந்த பிள்ளை அதை எடுக்கும், இது எடுக்கும். அந்த தாய் அதை திட்டி என்ன செய்யுது, எல்லாம் திருப்பி வைக்குது. அப்போ திடீர்னு கர்த்தர் சொன்னாங்க, ஆஸ்ட்ரேலியோடைய அம்மாட்ட போய் பேச சொன்னாங்க. ஸ்தோத்திரம். யாரு? இட்ஸ் நாட் a prophecy. இது ப்ராஃபஸி அல்ல, தேவ ஞானம். ப்ராஃபஸி வேற, ரெவலேஷன் வேற. அது நாடுகளில் தேவ கிருபையில் போன 6 மந்தாக நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறோம். ப்ராஃபஸி வேற, எல்லாம் ப்ராஃபஸி சொல்லாதீங்க. ப்ராஃபஸி வேற, ரெவலேஷன் வேற, ட்ரீம் இன்டர்பிரேஷன் வேற, டங்ஸ் இன்டர்பிரேஷன் வேற, டங்ஸ் வேற, அந்நிய பாஷை வேற, அந்நிய பாஷை மொழிபெயர்க்கிறது வேற, வெளிப்பாடு வேற, தீர்க்கதரிசனம் வேற, சொப்பன வியாக்கியானம் வேற, ஞானத்தின் வேர்ட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் வார்த்தைகள் வேற, ஞானத்தின் செயல் வேற. ஆமென். நாங்க போய் பேசுறோம். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணோம். அவன் கத்தாரில் இருக்கிறேன். கத்தாரில் அவன் பெரிய ஆயில் கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கிறதோ சம்திங் ப்ராப்ளம். ஸ்தோத்திரம். எனக்கு அவனை பற்றி, அவனை முன்பின் யாருன்னு கூட தெரியாது. ஸ்தோத்திரம். நாங்கள் போனோம். ஸ்தோத்திரம். அந்த க்ரோசரி ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே இருந்து நான் கை வச்சு ஜெபம் பண்ணோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் கை வச்சன செய்து ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு பரிசுத்த ஆவியானவர் சொன்ன காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு ஜஸ்ட் என்கவுண்டர், ஒரு பேரு ஜஸ்ட் பேசணும், அவர் வாழ்க்கையில பயங்கர டேர்னிங் பாயிண்ட் ஆயிட்டு. அடுத்த நெக்ஸ்ட் 2 மந்த்ல he built a house. நல்ல வீடு கட்டினது. அடுத்து திருப்பி போனது. ஸ்தோத்திரம். இது போல எங்களோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட லாஸ்ட் மீட்டிங் கூட நாசரத்தில், மதுரையில், தூத்துக்குடியில் காமராஜ் யூனிவர்சிட்டியில் லெக்சரர். ஸ்தோத்திரம். லெக்சரர். அவர் ஹஸ்பண்ட் ப்ரொஃபஸர். அவர் எங்கள் மீட்டிங் வந்தாங்க. ஸ்தோத்திரம். லாஸ்ட் சாட்டர்டேயில் எங்களோட மண்டபத்தில் மீட்டிங் வந்தாங்க. வந்து உட்காந்து எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. அவரை கூப்பிட்டோம். கர்த்தர் பேசணும் தேவ ஞானம் பேசின உடனே அவர் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ உண்டாய். இதுதான் ப்ராஃபஸிக்கு ஞானத்துக்கு நம்ம வித்தியாசம். ஸ்தோத்திரம். அதாவது ப்ராஃபஸி சொல்லும்போது, ப்ராஃபஸி வந்து இட் லைக் ஏ ஹொரிசன். ஹொரிசன் சொன்னால் நல்ல கவனிங்க. சொல்லும்போது அதுவும் கூட சொல்லணும் இல்லையா? ஹொரிசன் சொன்னால் நீங்கள் இங்கே இருந்து ஒரு சூரியனை பார்க்கும்போது மலைக்கு மேலாக சூரியன் அப்படி உதிச்சு வரும். அப்படி தானே ஆமாவும் இல்லை சொல்லுங்க. உதிச்சு வரும். அப்போ நீங்கள் சூரியனை பார்க்குறீங்க, அந்த மலையோட உச்சியை பார்க்குறீங்க, உள்ள பள்ளம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? பார்க்க முடியல. ஸ்தோத்திரம். இது கூட அந்தரங்கம் உண்டு. அதான் ஹாரிசனை நீங்க பார்க்கும்போது இதான் ப்ராஃபஸி. ப்ராஃபஸி அட் பிரசன்ட் நடக்கலாம், ஃபியூச்சர்ல வரலாம். ஸ்தோத்திரம். நீங்க போன காலங்களை பற்றி ஆவியான பேசலாம், பட் இட் வில் ஹேப்பன். கட்டாயம் நடக்கும். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியிலே பேசின தேவனுடைய ஆவியிலே பேசப்படுகிற சகல தீர்க்கதரிசன வார்த்தை நடக்கும். ஆனால் என்ன வித்தியாசம்? நல்ல கவனிங்க. ஞானம் அப்படி இல்லை. பேச ஞானம் நீங்க சொல்லிட்டு நீங்க போகும்போது இட் வில் ஹேப்பன் தேர். ஹலோ ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். ஞானம் சொன்னா இந்த சபை அப்படி லெங்க் ஆகணும். அந்த வீடு நான் சும்மா சொல்றேன். ஸ்தோத்திரம். ஆறு சண்டை போட பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த வீடு இடம் கூட எடுத்து ஃபுல் ஸ்தோத்திரம் கவர் பண்ணி எடுக்கணும். ஒரு டபுள் 4 பில்டிங், ஒரு 70க்கு 35 சைஸ்ல, கீழே வந்து அண்டர் கிரவுண்ட்ல, மேல வந்து ஆராதனை செய்கிற, கீழே வந்து it will happen.
ஷேரா துனியா வைசஸ் கடகம். ஆமா ஜீஷ இருக்கிற வீடு இடிச்சு அது கெட்டி எடுத்து அவன் தூக்கி ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம் விட்டு மேல 2 மாடி மொத்தம் 3 மாடி அவன் கீழே அண்டர் கிரவுண்ட் பார்க்க முடியாது, மேல 2 மாடி பார்க்கிற அளவுக்கு ஒரு வீடை கட்டி எழுப்ப கர்த்தரால முடியும். ஹalleluya. லேரே கேமானா ராதுனியா வைசஸ் கடகபரமனம். இதான் தேவஞானம். நடக்கும் கர்த்தர் பொழிக்கும் சிலது. ஸ்தோத்திரம். தேவஞானம் பேசும்போது சிலது நடக்கும், சிலது ஒடுகும். ஸ்தோத்திரம். 2024 லாஸ்ட் டிசம்பர்ல 25ஆம் தேதி களக்காடு CSI பக்கத்துல திருநெல்வேலியின் வீட்டில் வந்து இறங்கும் போது ஸ்தோத்திரம் எனக்கு ஒரு செய்தி வருகிறது. ஒரு தம்பி என்ன செய்து வெட்டுப்பட்டு சத்து போச்சு. ஸ்தோத்திரம். 25ஆம் தேதி வெட்டுப்பட்டு சத்து போச்சு. ஸ்தோத்திரம். அவன் வெட்டி கொல்லப்படுத்த 16 வயசுக்காரன். அவன் வெட்டுப்பட்டவனுக்கு 29 வயசு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் நல்ல ஆள், நல்ல சைஸா, நம்ம டேவிட் பவரோட சைஸ் அதை விட சைஸா இருக்கு. ஸ்தோத்திரம். நல்ல சைஸ் ஹைட் உள்ள பையன். அவனை ஸ்தோத்திரம் கொலை பண்ணிட்டாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஒரு 5 நாளுக்கு முன்னாடி, அதாவது 16ஆம் தேதி டிசம்பர் 16க்கு எங்களுடைய family blessing prayer. I prophesy. நான் ப்ராஃபஸி பண்ணுகிறேன். என்ன தெரியுமா? அது ப்ராஃபஸி. இட்ஸ் நாட் a wisdom. ப்ராஃபஸி பண்ணுகிற தேவன் தூத்துக்குடியையும் திருநெல்வேலியை கன்னியாகுமரியை குலுக்க போகிறார். ஸ்தோத்திரம். தெளிவு அது ரெக்கார்டிங் உண்டு எங்கள்கிட்ட. ஸ்தோத்திரம். குலுக்க போகிறார் சொல்லி முடிச்சுட்டு நான் செங்கோட்டை மீட்டிங் போனேன். ஸ்தோத்திரம். என் சர்ச்சு கூட முங்கி போச்சு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுதான் ப்ராஃபஸி. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நடக்குமா? நடக்கும். ஸ்தோத்திரம். சொல்லிட்டு போனேன். அப்போ அந்த டைமில் 16ஆம் தேதி நைட்ல மழை ஆரம்பிச்சுட்டு. ஸ்தோத்திரம். 17ஆம் தேதி முழுசு மழையில் நாங்கள் கம்யூனியில் கொடுத்து எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டு நைட்டில் நாங்கள் செங்கோட்டை மீட்டிங் கிளம்பி போச்சு. செங்கோட்டை மீட்டிங் போய் சேர போகும்போது சர்ச்சில் பசங்க பாஸ்டர் தண்ணி வந்துட்டு பாஸ்டர் ஏற மாட்டேன் பாஸ்டர் ஏறாது. நான் தான் சொன்னேன் கர்த்தர் குலுக்க போகிறார். தேவன் சொன்ன காரியம் செய்யும் அளவுக்கு எங்களே அது புரிய வைக்க அளவுக்கு ஒன்னு கூட எடுக்க விடல. 1.5 லட்சம் சிஸ்டம், கீபோர்டு, அது இது எல்லாம் சப்பு ஜாவரம் எல்லாம் என்ன செய்யுது? தண்ணிக்குள்ள போச்சு. ஆமென். ஆமென். 2020 லாஸ்ட் டிசம்பர் 17ஆம் தேதி தண்ணி, 18ஆம் தேதி தண்ணி, 19ஆம் தேதி தண்ணி இறங்கிட்டு, 19 சாயந்தரம் தண்ணி இறங்கிட்டு முட்ட அளவுக்கு சகதி உள்ள கால் வைக்க முடியல. ஸ்தோத்திரம். சகதி கூடல பாம்பும் மீனும் எல்லாம் உண்டு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. போகும்போது தம்பி வந்தாங்க. ஒரு தம்பி வரும்போது திடீர்னு கர்த்தர், அவன் பேர் சாண்டிகோ, சந்தியாகோன்னு சொல்லு, சாண்டிகோ. வரும்போது கர்த்தர் அவனிடத்துல சொன்ன, தம்பி உன்னோட காலகட்டம், உன்னோட காலங்கள் முடிய போகுது. எனக்கு தெரியல, என் ஏசோப் அப்படி சொன்னாங்க. தேவ ஞானத்தினால காலங்கள் முடிய போகுது, நீ கர்த்தரத்துல வாங்கன்னு சொன்னேன். அப்ப என் அண்ணா அந்த பாஸ்டர் அண்ணா வரல, அண்ணா வரல, அண்ணா கொஞ்சம் தண்ணி தண்ணி விட்டுரு. தண்ணி கழுத்தில் ஒரு பாம்பை போல சுற்றி முறுக்குகிறது நான் ஆவியிலே பார்க்கிறேன்னு சொன்னேன். ஸ்தோத்திரம். பார்க்க சொன்ன போது அவன் கேட்டுட்டு நினைச்சு போயிட்டு கரெக்ட் 19ஆம் தேதி அவன்கிட்ட சொல்லுகிறேன். 20, 21, 22, 23, 24, 25 ஆமென். 6ஆவது நாள் சாயந்தரத்து 4:30க்கு வெட்டுப்பட்டு கொலை செய்யப்படுகிறது. என்ன ஆமென். ஸ்தோத்திரம். இல்லை நான் சொல்ல உங்களுக்கு புரியல. தேவ ஞானம் சொன்னது சிலது சடன்லி ஹேப்பன். நாளுகளுக்குள்ள நடக்கும், தவசங்களுக்குள்ள நடக்கும், மணி நேரங்களுக்குள்ள. இன்னைக்கு இரவுல, இன்னைக்கு பகல்ல, ஆவுடல வீட்டுக்குள்ளாக மணி நேரத்துக்குள்ள, சில மணிக்கூறுகளுக்குள்ளாக, சில மணி நேரங்களுக்குள்ளாக ஏதோ சில சம்பவங்கள் நடக்க போகுது. ஸ்தோத்திரம். கர்த்தரால சில நடக்க போகுது. மனுஷனால இல்ல, கர்த்தரால சில நடக்க போகுது. கர்த்தரால சில நடக்க போகுது. ஸ்தோத்திரம். தேவனால சில நடக்கும். ஆமென். ஆமென். அப்ப சீக்கிரம் போறேன். ஸ்தோத்திரம். அப்போ இங்க எழுதப்பட்ட தேவனுடைய வசனம் இதுதான். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் தங்கி இருந்தது. ஸ்தோத்திரம். யார மேல்? கர்த்தர் மேல். அது எங்க எழுதப்பட்டிருக்கிறது? ஏசோப்பா. நீங்க எடுக்க வேண்டிய ரெஃபரன்ஸ் சொல்ல வேண்டாம், சொல்லி போகலாம், பேசி போகலாம். ஏசோப்பா ஆலயத்துக்குள்ளாக வந்து ஸ்க்ரால் எடுத்து இல்லையா, புத்தக சூழல் அப்படிதான் நமக்கு தோல் சூழல் எடுத்து வாசி இல்லப்பா ஏசோப்பா. ஏசோப்பா வாச வந்து நிக்கட்டும், மணிக்கணக்காக நிக்க வேண்டியதான். ஸ்தோத்திரம். இப்படியே பிராக்டிஸ் ஆகட்டும். ஹல்லேலூயா. பாருங்க. அப்போ ஸ்தோத்திரம். புத்தக சூழல் எடுத்துட்டு ஏசோப்பா வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ஆரம்பிச்சு தெரியுமா? கர்த்தர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார், கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது. இதை கேட்டவனடா நீ தச்சண்ட மகன் இல்லையா, உண்மையில் தேவ ஆவியா? ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பகல்ல கர்த்தருடைய ஆவியான சொல்கிறார். இன்னைக்கு பகல்ல உண்மையில் கர்த்தருடைய ஆவி அநேகரை அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு, அநேகர் ஆச்சரியப்படும் அளவுக்கு, அநேகர் ஸ்தோத்திரம் ஐயோ இவனையா, ஐயோ இவளையா என்று கேட்கும் அளவுக்கு கர்த்தருடைய ஆவி பிரதர் கார்னர்ல பிரதர் கர்த்தருடைய ஆவி இறங்கி வரும்போது சரித்திரம் மாறும், கதை மாற. ப்ளூ ஷர்ட் என்ன கேக்குறீங்களா பிரதர்? சோத்து பிரதர்.
வெள்ளக்காரன் மாதிரி இருக்கு, உட்காருங்க. ஸ்தோத்திரம். பயங்கர கிளாமர். ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்க, கர்த்தருடைய ஆவி கிளாமரா இருக்கு. லைஃப்ல வல்லிய கிளாமர் ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். ராபானா ஷெய்தல் கடகம் அதல் ப்ரௌடி ரீபல் கடக ஸ்கேரக்சசியா. சொன்ன கரெக்ட் தான், கரெக்ட் தான் தெரியும். ராதினி ஆமே. கர்த்தர் சொல்லுகிறார், அவன் ஞானம் வந்துட்டு, கர்த்தரோட ஞானம் ஆவி உங்களை தொடப்பட்டது வச்சுக்கீங்க பிரதர், உங்க லைஃப் தலைகீழாக மாற, உங்களுக்கு விரோதமாய் ஓடுகிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமாய் வர. ஆமென். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஆவி அவன் மேல் இருந்தது. என்ன ஆவி? ஸ்தோத்திரம். பலத்தினுடைய ஆவி. ஆமென். ஸ்பிரிட் ஆஃப் ஆமென் பவர். வல்லமையின் ஆவி, பலத்தின் ஆவி, வல்லமையின் ஆவி, ஞானத்தின் ஆவி, ஆமென், தேவ பக்தியின் ஆவி, தேவனை பயப்படுகிற ஆவி, ஆலோசனை, the spirit of counseling, தேவ ஆவி, ஆலோசனை ஆவி அவர் மேல் இருந்தது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஓஹோ, ஆமா. இயேசு அப்ப சொன்ன வார்த்தை பாருங்க, அவர் எழுதின சொல்ல வார்த்தை இங்க பாருங்க. இங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இப்படி சொல்லும்போது ஆண்டு சொல்றாங்க, பலத்தினாலே ஆமை சிறைச்சாலைக்குள்ளாக இருக்கிறவர்களே என் மேல் கர்த்தருடைய ஆவி இருக்கிறார், கர்த்தரன் அபிஷேகம் செய்திருக்கிறார். கெட்டப்பட்டவனே, நான் கெட்டவளுக்கு ஏன் பலத்தின் ஆவி என் மேல் இருக்கிறது. ஆமை. நொறுங்குண்டவன் இதயத்தை நான் ஆட்டி தேட்டு ஏன் ஆலோசனை ஆவி என் மேல் இருக்கிறது. ஓ ஆமை. ஸ்தோத்திரம். உடைக்கப்பட்டவனே நான் வழி நடத்துவேன். யெகோவா தேவ பக்தி ஆவி என் மேல் இருக்கிறது. கமோன் சகோதரங்களே, தேவ நான் உண்மையில சொல்றேன், ஒன்னும் இல்லைன்னு பரவாயில்ல, தேவ பக்தியின் ஆவி உங்க மேல் இருக்கணும். ஸ்தோத்திரம். தேவனை பயப்படுகிற ஆவி உங்க மேல் இருக்கணும். ஆமே. தேவனை பயப்படுகிறவனுடைய, தேவ பக்தி உள்ளவனுடைய ஆமை மேல் இருந்தால் தேவ ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஆமே ஃபேர்னஸ் ஆஃப் காட், ஃபேர்னஸ் ஆஃப் காட், ஆமே ரெவரண்டல், ஆமே கர்த்தரை பயப்படுகிற ஆவி உங்க மேல் இருக்குமானால் ரெண்டு காரியம் நடக்கும். என்ன தெரியுமா? ஆமே. ஒன்று, நீங்க சமாதானத்தில் பெருக செய்ய. ரெண்டு, நீ கை வைக்கிற எல்லா இடத்துல ஒரு பெருகுதல் உண்டாக. You will increase and peace. You have the fear of God. Amen. Spirit of fear of God. தேவனை பயப்படுகிற ஆவி உங்க மேல் இருக்குமானால் நீ சமாதானம் பெற்றுக்கொள்ளும், நீ பெருக செய்யும். நீ கை வைக்கிற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதம் பெருக செய்ய. நின்ன படிப்பில் நீ பெருக, நின்ன ஊழியத்தில் பெருக, நின்ன வேலையில பெருக, நின்ன பிள்ளைகள் நன்மையில பெருக, புத்தியில பெருக, ஆரோக்கியத்தில் பெருக, தெய்வ கிருபையில பெருக, அபிஷேகத்தில் பெருக, நன்மையில பெருக, ஆஹா உயர்வில பெருக 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 பெருக. போன 2 வாரத்துக்கு முன்னாடி சர்ச்சை பக்கத்துல ஒருத்தன் தேவையில்லாத எனக்கு வம்பிழுப்பாங்க. ஸ்தோத்திரம். வம்பிழுத்து ஸ்தோத்திரம். அண்ணன் ஃபீஸ் போயிட்டு, தம்பி உலகத்தில் இல்லை போயிட்டு, அப்படியே கதம் ஹோகையா ஹீஹோ ஆமே அவன் போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆமே. ஊழியத்துக்கு இடைஞ்சல் பண்ணேன். அப்போ அண்ணனும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் கொஞ்சம் அரிப்பு ஆரம்பிச்சுட்டு ஊழியக்காரனை ஊழியத்தை என்ன செய்து இடைஞ்சல் பண்ணாங்க. அப்போ நான் இறங்கி நின்று கம்யூனியம் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆமே. ஸ்தோத்திரம். அவர் ஒரு அசிங்கமான காரியம் பண்ணேன். நான் இறங்கி நின்று சொன்னேன். ஸ்தோத்திரம். சர்ச்சைக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தினேன். அப்போ அதெல்லாம் நான் பசங்களை கொண்டு க்ளீன் பண்ணிட்டு, அப்போ அசிங்கப்படுத்துறது பிரச்சனை இல்லை, அசிங்கப்படுத்தின அசிங்கத்தை நான் கிளீன் பண்ணதான் பிரச்சனை. ஸ்தோத்திரம். பிசாசின பிரச்சனை தான். ஸ்தோத்திரம். நீ கிளீனா இருக்க கூடாது, நீ நல்லா இருக்க கூடாது, நீ எப்பவும் அசுத்தத்துக்குள்ள இருக்கணும். பிசாவுடைய விருப்பம். கர்த்தர் அப்படி இல்லை, நான் பரிசுத்தவானானபடி நீங்களும் I am holy, you are become holy. I am holy, you are become holy. நான் பரிசுத்தவான், நீங்களும் என்ன செய்யுங்க சொல்லுங்களேன். இங்க உண்டு அப்படி ஒரு ரலம் இங்க ஓப்பனா இருக்கு. ஸ்தோத்திரம். நம்புகிறவனுக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். நம்புகிறவன் அதில் வாழு. ஸ்தோத்திரம். நீ உடைக்கப்படாது. ஆமென். அப்ப என்ன பார்த்து சொன்ன வார்த்தை தெரியுமா? ஸ்தோத்திரம். அப்ப நான் சொன்னேன், நீ ஊழியக்காரன் கை வைக்காத. அப்போ பொண்டாட்டி பாருங்க அவனை தொந்தரப்படுத்ததுனால தான் உங்க தம்பி இறந்து போன சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆமா. அதுக்கு தைரியமான சொல்றதுக்கு ஸ்தோத்திரம். ஆமா, தம்பி ஊழியக்காரனை தொந்தரப்படுத்தினால இடைஞ்சல் பண்ணதுனால கர்த்தர் எடுத்துக்கொண்டாங்க. அவன் சாகதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்க போகும்போது காலில் வந்து விழுந்து, பாஸ்டர் என்னிடத்துல மன்னியும். பப்ளிக் ரோடுல சாம், அவன் பேரு சாம். நான் சொன்னேன், சாம் பிரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊழியம் கர்த்தருடையது, நானும் கர்த்தருடையது. ஸ்தோத்திரம். நீ என்னிடத்துல சொல்ல வேண்டாம், கர்த்தரிடத்துல சொல்லு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரிஞ்ச என்னோட பிள்ளையோட மண்டை உடைக்க பார்த்தாங்க, தம்பியோட மண்டை உடைக்க பார்த்தாங்க, என்ன அடிக்க வந்தாங்க. ஸ்தோத்திரம். ஒன்றும் சொல்லல, தைரியத்தோடு இருந்த. ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய ஆவி உங்க மேல் இருக்குமானால் பிரச்சனைகளை பார்த்து நீ பயப்பட மாட்டாங்க, உன்னை பயப்படுத்த வருகிறவங்க பயப்படுவாங்க. ஆமென்.
இது உண்மையான விஷயம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நீங்க வாங்க அங்க தேடி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமே. திருநெல்வேலியில மேலப்பாளையம் பக்கத்துல கருப்பந்துறை ஊர்ல மகிமை கூட பாஸ்டர் பற்றி கேட்டா போது பாஸ்டரா அது கேட்பாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பயப்படுவாங்க. கர்த்தர் பேசுகிற காரியம் அது அப்படியே நடக்கும். ஆமென். ஆமென். பேசுகிற கர்த்தர், ஆமை செய்கிறது கர்த்தர். நிதினுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பேச முடியாது. அப்ப கவனிங்க, அப்ப அவன் சொன்ன வார்த்தை இது சொன்ன பாரு எல்லாத்துக்கும் இவன் சாபம் போட்டு இவன் நல்லா இருக்குது பாரு. ஸ்தோத்திரம். என்ன சொன்ன? நான் சொன்ன தம்பி, எடா என்ன சாபம் போடுபடி கர்த்தர் அளவுக்கல என்னை ஆசீர்வதிக்கும்படி அழைச்சிருக்கிறான். உனக்கு அது குத்து கொண்டு ஏன் தெரியுமா? நீ தேவ ஊழியத்தை தேவதாசர்களே நீ ஆமென் ஸ்தோத்திரம் நீ துன்படுத்துகிறபடினாலே புண்படுத்துகிறபடினாலே உனக்கு அது குத்து கொண்டு சாபம் போற சாபம் இல்லப்பா. நீ என்னென்ன செய்தாலும் சரி, நீ எந்த பெரிய மந்திரவாதியை கொண்டு வந்தாலும் சரி, நீ தலையோட்டி எடுத்து மந்திரவாதம் செய்து சர்ச்சுக்கு முன்னாடி குழிவு எடுத்து அவன் புதைச்சு வச்சாலும் சரி, நாங்க எடுத்தது ஃபுட்பால் விளையாடு, கிரிக்கெட் விளையாடு, எங்களுக்கு ஒன்றும் வராது, நாங்க உயிரெல்லாம் செய்யாம. ஆமென். நடந்ததுனால சொல்றேன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப தேவனோட ஞானம், தேவ ஞானம் உங்க மேல இறங்கி வந்துட்டேன்னா ஆமே நிலவாரம் மாறும். ஸ்தோத்திரம். 3 விதமான ஞானம் உண்டு. ஸ்தோத்திரம். ஒன்னு பிதாவினிடத்தில் வருகிற ஞானம் உண்டு, ஒன்னு குமாரனிடத்தில் வருகிற ஞானம் உண்டு, ஆமே பரிசுத்தாவியிலிருந்து வருகிற ஞானம் உண்டு. ஸ்தோத்திரம். ஆமே 3 விதமான ஞானம். ஆமே பிதாவினிடத்தில் வருகிற ஞானம் உங்களை ஆமே பிரபலப்படுத்தும். ஹலோ, நல்ல கவனிங்க. இந்த கர்த்தரால பயன்படுத்தப்படுகிற சகல தேவ மனிதர்களை பாருங்க, அவர்கள் பிதாவினுடைய ஞானம் பெற்றுக்கொண்டவங்க. ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே அமெரிக்கையில் கெண்டேக் சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் ஆமே 4 சகோதரர்கள் பிரதரன் அசெம்பிளி சேர்ந்த சகோதரர்கள், அவர்கள் அவர்கள் பரிசுத்தாவி நம்புகல, ஆனால் தேவனுடைய வார்த்தை மேலோ பிதா குமார பரிசுத்தாவி நம்புகிறாங்க. ஸ்தோத்திரம். ஆனா பரிசுத்த அபிஷேகத்தின் மேலேயோ ஆமே தேவ ஆவியின் அந்நிய பாஷை மேலே நம்பல. பட் they are so much ஆமே fear of God. அவர்களுக்கு பயங்கரமான தேவ பயம் உண்டு. அவர்கள் தேவன் ஆராதிக்கிற மக்கள். 4 பேர், 4 பிரதேச, 4 சகோதரங்கள். அதில் ஒருவன் ஆமே ஸ்தோத்திரம் 48 வயசுல ஒருவன் ஆமே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு ஆமே டீ ஷாப்பில் காஃபி ஷாப்பில் உட்கார்ந்திருக்கும் போது சொன்ன அவன் சகோதரன் சொன்ன வார்த்தை, ஏதோ நடக்க போகுது. என்னது? ஏதோ நடக்க போகுது. என்ன நடக்க போறேன்? ஆமே ஒரு பெரிய பிசினஸ் எழும போகுது. அது உலக ராஜ்யங்கள் ஆமே ஆமே விபலமாகும் அளவுக்கு, வியாபிக்கும் அளவுக்கு ஒரு பிசினஸ் நடக்க போறேன். அப்ப 3 பேர் சொன்ன, தம்பி அண்ணா நீ என்னன்னா சொல்ற? ஸ்தோத்திரம். we are middle class family. ஆமே நம்ம என்னது மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நடுத்தரமான ஒரு ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்களுக்கு என்ன விட சூப்பரா தெரியல. ஸ்தோத்திரம். அவர் பாஸ்டர் எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். அப்ப நடுத்தரமான ஆமே ஃபேமிலி. சோ என்ன சொன்ன உடனே அவங்க சொன்ன, இல்ல என் தேவனுடைய பிதாவாம் தேவன், ஆமென் தேவன் எனக்குள்ள God inspiring my heart, கர்த்தர் என்ன உள்ளத்தில் ஏதோ ஒரு ஏவுதல் கொடுக்கிறார் என்று சொல்லி முடிச்சுட்டு ஆமே ஸ்தோத்திரம் அவருடைய வீட்டுக்குள்ள போனேன். ஸ்தோத்திரம். ஆமென். அவர் வீட்டுக்குள்ள போனாரு. அவர் வீட்டுக்குள்ள போன உடனே அவர் வீட்டில் ஒரு சர்வன்ட் உண்டு. சர்வன்ட் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் லேடி, ஒரு கருத்த வர்க்கக்காரி. ஸ்தோத்திரம். இவளு she make a chicken fry. என்ன உண்டாக்குனது? ஒரு சிக்கன் ஃப்ரை உண்டாக்குன. ஸ்தோத்திரம். ஒரு சிக்கன் ஃப்ரை உண்டாக்கும். இன்னைக்கு தன்னுடைய எஜமானுக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது உண்டாக்கலாம் சொல்லிட்டு ஒரு சிக்கன் ஃப்ரை அவன் உண்டாக்கி கொடுத்தது. இந்த சிக்கன் ஃப்ரை சாப்பிட்ட உடனே இட்ஸ் so nice, so sweet, it's so crispy, it's so பயங்கர வித்தியாசமா இருக்குது. how to make this chicken fry ன்னு கேட்டேன் அவள்கிட்ட. எப்படி நீ இது சமையல் பண்ணேன்னு கேட்டேன். ஸ்தோத்திரம். அவள் என்ன செய்த ரெசிபி எல்லாம் இந்த எஜமான சொல்லி கொடுத்தேன். ஆமே அவருடைய சர்வன்ட் போன பிறகு ஆமே he went to chicken shop ஆமே and he buy some chicken. அவன் சில சிக்கன் வாங்கிட்டு கொஞ்சம் சிக்கனை வாங்கி வீட்டுக்கு வந்து என்ன செய்த ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஸ்தோத்திரம். ஃப்ரை பண்ணி வச்சு அவன் 3 பிரதேசம் கூப்பிட்டு, தம்பிங்க சாப்பிடுங்க அண்ணா உண்டாக்குன்னு சொன்னேன். ஆமே அவங்க சாப்பிட ஓர பைத்து ஓர கடி கடிக்கும் போது, அண்ணா நீ உண்டாக்குனதா? வித்தியாசமா இருக்கிற. நம்ம மொழியில கன்னியாகுமரி, அப்படியாப்பா நீ இது உண்டாக்குன, நல்லா இருக்குதே சொல்லு, நல்லா இருக்குதே, சமத்தா இருக்குதே. ஸ்தோத்திரம். நல்லா கடிச்சு சாப்பிட்டேன். ஸ்தோத்திரம். சொன்ன உடனே ஆமே ஸ்தோத்திரம் அண்ணனுடைய இதயத்தில் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஆலோசனை. ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட் a new shop, சிக்கன் ஃப்ரைடு ஷாப். கேளுங்க, இன்னைக்கு உலக ராஜ்யங்களில் 100 அதிகமான ராஜ்யங்களில் ஆமே பறந்து கிடக்கும் கெண்டக் ஃப்ரைடு சிக்கன் KFC சொல்லி ஒரு ஆமை அவன் ஸ்தாபனத்தை கர்த்தர் அதனை விபுலமாக்குறது உண்மையானால் பிதாவின் ஞானத்தை நீ ஆரம்பிக்க சகலது அது வர்த்திக்க செய். சகோதரி, நீ ஆரம்பிக்கிறது உன் கையில கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் உன் குடும்பத்துக்குள்ளாக வைத்தது, அது பெருகும் பெருகும் பெருகும். கர்த்தர் குடும்பத்துக்குள்ளாக வைத்தது என்ன செய்யுமா?
பெருகும். கர்த்தனோடு கூட சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்குள்ள வச்சதெல்லாம் என்ன செய்யும்? பெருகும், பெருகும். இவன் அப்ப நம்ம யாரும் இங்க உண்டா? கர்த்தர் கொடுத்ததெல்லாம் பெருகும். ஸ்தோத்திரம். சிலப்போ ஒருவேளை நீ 5 துணி எடுத்து இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கறதா இருக்கலாம். நான் சொல்றேன், யூஆர் பிகம் ஏ பவர்ஃபுல். ஒரு டெக்ஸ்டைல் ஒரு ஆன்ராய் மாற கர்த்தரால முடியும். ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி உன்னை கையில் கொடுக்க தேவனால முடியும், முடியும், முடியும். ஒருவேளை நீ பிக்கல் உண்டாக்குற ஒரு வேலையா இருக்கலாம். ஒரு பெரிய பிக்கல் கம்பெனி உன் கையில் கொடுக்க கர்த்தரால முடியும். நாங்க நம்புறோம். எங்களுக்கு கொஞ்சம் கோல்டு பிசினஸ் உண்டு. ஸ்தோத்திரம். நாங்க நம்புறோம். ஸ்தோத்திரம். நாங்க நம்புறோம். கொஞ்சத்திலே ஆமே கர்த்தரால கொடுக்கிற சிலது அது பெருகும். பெருகும். நாங்க நம்புறோம். பெருகும். இயேசுவின் நாமத்தை பெருக. இதான் பிதாவான் தேவனிடத்தில் வரும் ஞானம். So Jewish people, they are connected with the wisdom of Father. யூதர்கள் பிதாவாம் ஞானத்தோடு கூட கனெக்ட் ஆயிருக்கிறது. அதனால தான் சின்ன மொபைல் சைஸ்ல பாம்பு போதும் 25 கிலோமீட்டர் பிளாஸ்ட் பண்ணதுக்கு. டெக்னாலஜி அவன் தலையில் உள்ளது போல டெக்னாலஜி இந்த உலகத்தில் ஒருத்தன் தலையில் இல்லை. ஏன் தெரியுமா? பிதாவின் ஞானம் யூதர்கள் மேல் இருக்கிறது. ஓ ஹalleluya, thank you holy spirit. அப்ப பிதாவினிடத்து வரும் ஞானம், ஞானம் வரும்போது என்ன ஆகும்? ஸ்தோத்திரம். நீங்க ஆள் மாறும். அது ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 2:5 எழுதப்பட்டது போல, அது ஸ்தோத்திரம். பொன்னை தேடுகிறது போல, தங்கத்தை தேடுகிறது போல, வெள்ளியை நாடுகிறது போல நீங்க என்ன செய்யணும்? அது தேடணும். அது எங்க? தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக உண்டு. நான் சீக்கிரம் போகிறேன். குமாரத்தில் வர ஞானம் உங்களுக்குள்ள வரும்போது அவன் என்ன உண்டாகும்? தேவ பக்தி உண்டாகும். தேவனை பற்றி உள்ள பயம் உண்டாகும். தேவனிடத்தில் வெளிப்படுகிற புத்தி உங்களுக்கு உண்டாகும். பிதா குமாரத்தில் வரும்போது, குமாரத்தில் ஒரு ஞானம் உங்கள் மேல் இறங்கும் போது தெய்வ பக்தி. ஏசியா 12 எழுதப்பட்ட ஸ்பிரிட்ஸ் எல்லாம் தேவ ஆவியுடைய ஒவ்வொரு பலவிதமான ஒரு லெவல்கள் உங்களுக்குள்ள இறங்கி வரும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதிகள் உங்களுக்குள்ள இறங்கி வரும். பாருங்க, இயேசு சொன்ன வார்த்தை பாருங்க. அது 2-3 வார்த்தை வாசி நம்ம முடிக்க போறோம். ஸ்தோத்திரம். இயேசு வார்த்தை பாருங்க. ஆமே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆமே ஸ்தோத்திரம் 9:31 பாருங்க. ஆக்ஸ் 9:31, ஆக்ஸ் 9:31, ஆக்ஸ் 9:31. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு கூடயும். அடுத்த அப்பொழுது பேதுரு போய் இல்ல அதல்ல, பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. they will increase. 2 காரியம், பீஸ் அண்ட் இன்க்ரீஸ். சொல்லுங்க, சமாதானம் பெருகுதல். சபைக்கு உண்டாகும், குடும்பங்களுக்கு உண்டாகும், உங்களுக்கு உண்டாகும். இதெல்லாம் பேசுறதுல வேர்ட் ஆஃப் விஸ்டம், தேவ ஞானத்தின் வார்த்தை தான் பேசிட்டு இருக்கு. உங்களுக்கு உண்டாகுவது வரும் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். ஹalleluya, thank you holy spirit. அப்ப இயேசுவப்பா சொன்ன வார்த்தை பாருங்க, இது உங்க மேல வந்து இறங்கிய போது ஞானம் என்ன செய்த? சபை பெருகிட்டு, சபையில் சமாதானம் உண்டாயிட்டு, ஆவிக்கு ஒரு விருத்தி அடைஞ்சிட்டு. அப்ப குமாரனை பற்றி உள்ள ஞானம் வராமல் சபை பாஸ்டே வளராது. பிசினஸ் வளரும். கதை மாறுது பாத்தீங்களா? ஸ்டோரி மாறுது. மினிஸ்ட்ரி வளரணுமா? ஊழியம் வளரணுமா? சபை வளரணுமா? ஆவிக்கு ஒரு விருத்தி அடையணுமா? குமாரனை பற்றி உள்ள ஞானம் வேணும். குமாரத்தில் பெற்றுக்கொள்கிற ஞானம் வேணும். பேசும் பெற்றுக்கொள்ள ஞானம் எனது? தேவனை பயப்படுகிற பயம், தேவனத்து வருகிற புத்தி. புத்திமான மனுஷன் பூமியில் உண்டோ என்று பார்க்கும்படி கர்த்தருடைய 7 கண்ணுகள் உலகம் எங்கும் என்ன செய்யுதோ ஊடாடி சஞ்சரிக்கிறது. அப்படித்தானே? தேவ பக்தி ஞானத்தின் ஆரம்பம் அது பிதாவாம் தேவனத்து வருகிறது. ஸ்தோத்திரம். பிதாவாம் தேவனை பயப்படுகிற பக்தி வரும்போது அடுத்த ஸ்டோரி மாறுத, நீ குமாரனை தேட ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். இங்க எழுதப்பட்ட எபேசியர் நிருபத்தில் நம்ம வாசிச்சது போல, நம்ம பேசுறது போல, பிதாவாம் தேவனை பற்றி அறியும் அறிவில் நீ நிரம்பும் போது அவங்க வெளிப்படுகிறது வேற யாரும் இல்ல, கர்த்தருடைய குமாரனை கிறிஸ்துவே வெளிப்படும். ஆமென்.
நீ பிதாவை தேடி புறப்படும் போது பார்க்க முடிகிறது இயேசுவை மட்டும்தான் பார்ப்பீங்க, வேற யாரை பார்க்க முடியாது. அதனால தான் கொலோசியரில் எழுதப்பட்டிருக்கிறது, he is hidden on the image of God. அவன் கர்த்தர், ஆமா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிரதிமையும் பிம்பவுமாய் இருக்கிறது. ஆமா, அதனால தான் வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் கர்த்தருடைய தற்சொரூபமாய் இருக்கிறது. அவன் தேவனுடைய தற்சொரூபம் இயேசு. அதனால யோவான் 1 எழுதப்பட்டிருக்கிறது, யோவான் 1 அதிகாரத்தில், அவன் பிதாவாம் தேவனுடைய மடியிலும் அமர்ந்திருக்கிற குமாரனை நீங்கள் பார்த்திருக்கிறீங்க. நான் தான். என்ன பார்த்தவர்கள் பிதாவாம் தேவனை பார்த்திருக்கிறார், என்ன கேட்டவர்கள் பிதாவாம் தேவனை கேட்டிருக்கிறார். ஆமென். 2 காரியம் சொல்லி முடிக்க போற. லூக்கா சுவிசேஷம் 11:52. ஒரு நபர் லூக்கா 20:12 வாசிங்க. ஒரு நபர் லூக்கா 12:52, ஒரு நபர் லூக்கா 21:12, 13, 14, 15. அது வாசி நம்ம முடிக்க போறோம். நியாயசாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள். அல்லேலூயா. கேளுங்க. ஆமாம், நியாயசாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ இல்லையா? உங்களுக்கு ஐயோ. ஏன் தெரியுமா? நீங்களும் உள்ள ஏறுறதில்ல, ஏறுகிறவங்களை உள்ள ஏற விட மாட்டீங்க. ஆமை, ஸ்தோத்திரம். அத்துறவுகோலை நீங்க தூக்கி தூர போட்டீங்க. எங்க போட்டீங்க? என்னது போட்டீங்க? என்னது துறவுகோல்? சகோதரர் சொல்ல, என்ன துறவுகோல்? அறிவு ஞானத்தின் துறவுகோல். சொல்ல, என்ன துறவுகோல்? அவர் என்ன சொல்றாங்க? என் வீட்டு துறவுகோலாம் கேட்குது. ஸ்தோத்திரம். என்ன துறவுகள் கேட்ட? வீட்டு துறவுகளை. உங்க வீட்டு துறவுகள் என்னைக்கு தந்தேன்னா நான் எடுத்துருவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். என்ன துறவுகோல் தங்கச்சி? என்ன துறவுகோல்? துறவுகோல் இருக்கணும், இல்லைன்னா பயங்கர டிஃபிகல்ட்டி. ஸ்தோத்திரம். தெய்வ கிருபை ஞானம் இல்லை, நிற்க முடியாது. ஸ்தோத்திரம். அது புருஷன் வீட்டில் இருந்தாலும் இந்த வீட்டில் இருந்தாலும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஞானம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய ஞானம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய ஞானம் வந்தேன்னா, ஆமே, சாத்தான் எழுதி வச்ச பச்சை சோப்பு ஷால்ட்டை, சாத்தான் எழுதி வச்ச சகல திட்டங்களையும் கர்த்தருடைய ஞானம் கேன்சல் செய்யும். ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு தெரியணும்னா பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய சரித்திரம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆமே, சட்டம் எழுதி வச்சது அல்ல, கர்த்தர் அங்கே செய்தது. ஸ்தோத்திரம். அப்படி தானே? ஆமே, ஸ்தோத்திரம். சட்டம் எழுதி வச்சது என்னது? ஆமே, பெரும்பாடுள்ளவளே கல்லறிந்து என்ன செய்யணும்? கொலை செய்ய வேணும். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னாங்க? நீ சுகமடைந்திருக்க, நீ போயிடு. ஸ்தோத்திரம். உனக்கு சுகமாயிட்டு. அதுபோல ஏதோ சில காரியங்கள் எழுதி வச்ச சகல சாத்தானி எழுத்துக்களை மாற்றி உன் குடும்பத்தை முழுவதாக ரட்சிப்பில கொண்டு வர கர்த்தருடைய ஆவி உன்னை தொடுகிறார். தங்கச்சி, நீ எலும்பு. அவங்களுக்கு புரியல, நீ எலும்பு. ஸ்தோத்திரம். அங்க இருந்தா போதும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி தொடுகிறார். நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். தங்கச்சி, இந்த வாழ்க்கையில் இந்த குடும்பத்தில் சேர்ந்திருக்கிற 1, 2, 3, 4 ஒரு 3-4 பேரை ஒரு சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. ப்ரொஃபஸர் ஏதோ சொன்ன மாதிரி கேட்ட 3-4 பேரை கர்த்தர் அப்படி தூக்க போறான். Thank you Holy Spirit. நான் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நின்னே அடைக்கப்பட்டது எல்லாவற்றை கர்த்தர் திறக்குகிறார். ஓ நாய் சத்தமிட்டு ஓடுகிறது போல உங்களோட வாழ்க்கையை விட்டு ஜீவனுக்கு போராடுகிற சத்துருக்கள் சாத்தான் ஓடுகிற நாவில பார்க்கிறேன். அதோடு சம்பந்தப்பட்ட பேர் எனக்கு ஆவியான வெளிப்படுது. குடும்பத்தில் உள்ள ஆமா, என்ன ஏசப்ப காட்டுறாங்க. எஸ், பேர் என்னம்மா? பேர் என்ன? எஸ் பேர் உள்ளாரு எலி. அதாவது ஹூ இஸ் தட்? சுஷம்மா. நான் ஒரு அம்மையை தான் பார்த்தது. கரெக்டு தான். சுஷ்மா. நின்ற பேர் என்னம்மா? ரேஷ்மா. இதனோட சம்பந்தப்பட்ட நான் பார்க்கும்போது ஒரு எஸ் லெட்டர்ல எழுதிய ஒரு பேர் உள்ள, அது நீதான். வாட்ஸ் யுவர் நேம்? சுஷ்மா. சுஷ்மையோட மேல் கர்த்தருடைய கரம் வெளிப்படும்.
ആ എസ് ലെറ്റർ എഴുതിയ സുഷമയുടെ മേൽ കർത്തരുടെ ജ്ഞാനം വന്നിടും. നീ எந்த இடத்துல ஸ்டாப் ஆயதோ அந்த இடத்துல கர்த்தர் ரீஸ்டார்ட் செய்ய போகிறார். எந்த இடத்துல ஓ ഈ രാജൻ എന്ന് രാജൻ ആര് രാജൻ എന്ന് പേര് രാജൻ ഈ രാജ് 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 கேட்கல என்னது ராஜன் ஓ நான் எதுக்கு இது செஞ்சேன் தெரியுமா? தேவ ஞானத்துடைய ஆவி இங்கே இறங்கி வந்து இவங்களுக்கு இல்லுஸ்ட்ரேட்டி காட்டுகிறேன், வெளிப்படுத்தி காட்டுகிறேன், வெளிப்படுத்தி காட்டுகிறேன். ராஜன், ஹூ இஸ் ராஜன்? யுவர் ஃபாதர், யுவர் ஃபாதர். ஒரு உயிரோடு உண்டா? உயிரோடு இருக்கா? இருக்கு. ஒரு பிரேவ் மேன், ஒரு தைரியமான ஒரு மனுஷன், ஆறு முன்னாடி கழுத்து வணங்காத ஒரு மனுஷன். But rough and tough. I am right or wrong? ഈ നാഗർകോവിലുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടെ നാഗർകോവിലോട് കണക്ട് ചെയ്ത് ഇതുണ്ടോ രാജൻ? ഈ ആ വീട്ടിലെല്ലാം பார்க்கும்போது வீட்டில் ഈ നാഗർകോവിൽ യേശുപ്പനെ കാണുന്നത് அந்த இடத்துல குடியிருக்கிற ஸ்பிரிட் உண்டு. ஒரு நாகமாയിട്ട് ബന്ധപ്പെട്ട സർപ്പന്റ് സ്പിരിറ്റ്, ഒരു സർപ്പന്റ് സ്പിരിറ്റ് ആ വീട്ടിലെ ഈ മനുഷ്യൻ്റെ ഈ നാഗങ്ങളുമായിട്ട് പാമ്പുകളുമായി ബന്ധപ്പെട്ട് അതായത് ഈ നമ്മൾ മലയാളത്തിലെ സോറി நம்ம ഈ ആയില്യം എന്നെല്ലാം ചൊല്ലുവാங்கல்ல, സ്തോത്രം. ആയില്യം എന്നതത് சொல்லு, சும்மா சொல்லு. ஆற அது ஒரு ஸ்டார். எனக்கு புரியுது. ஆ வீட்டுக்குள்ள நான் ஆவியில் பார்க்குறேன். ஓகே, ஆ வீடு வெளிப்படுகிற சர்பன்ட் ஸ்பிரிட்டோடு சம்பந்தப்பட்ட போராட்டங்களை ഈ പിള്ളേകളെയും അത് ബൈൻഡ് ചെയ്യുന്ന പോരാട്ടങ്ങളെ ഇന്നേക്ക് പകലിൽ യേശുവിന്റെ നാമത്തിൽ ഉടയ്ക്കപ്പെടുகிறது. ജീസസ് നെയിം. ഈ ഇൻഫെക്ഷൻ അലർജി കംപ്ലൈന്റ്, അലർജി സൈനസൈറ്റിസ് പോലുള്ള അലർജി ആർക്ക് അമ്മ ഇങ്ങോട്ടോ ഇല്ല, അമ്മയുടെ മേലും കർത്തർ ആ അമ്മയെ തൊടുന്ന ആവിലെ പാക്കറേ. സ്തോത്രം. ആ സൈനസൈറ്റിസ് പോലുള്ള ദുഷ്ടാവികളെ இன்னைக்கு பகல்ல கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு உங்க ரெண்டு பேரும் இங்க கொண்டு வந்து கர்த்தருடைய ஆவி. இல்லை, எனக்கு ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அந்த ப்ராமிஸ் சொல்லும்போது என் ஸ்பிரிட்ல நான் வேற சில காரணம் பார்த்துட்டு இருக்கேன். ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ள இருந்தோ நடக்குது எனக்கு தெரியுது. ஸ்தோத்திரம். வீட்டுக்குள்ள நடக்குது. மரணங்கள் மாறி போகுது. மரணங்கள். ஆமே. ஸ்தோத்திரம். the power of death will break right now in the name of Jesus. power of death, மரணத்தின் வல்லமைகள். இது இட்ஸ் நாட் a prophecy. இதெல்லாம் spirit of wisdom, ஞானம், தேவஞானம். ഈ ലിറ്ററസിയുമായി ബന്ധപ്പെട്ട് ഈ ലാംഗ്വേജുകളുമായി ബന്ധപ്പെട്ട് പഠിത്തമുള്ള ആരാ? ലിറ്ററസിയുമായിട്ട് കൈതു അവനക്ക് ലിറ്ററസിയുമായി ബന്ധപ്പെടുന്നതിൻ്റെ வாழ்க்கையில் യുവർ മാരിഡ് ഓർ അൺമാരിഡ്? കേൾക്കല? മാരിഡ്. ഓക്കെ. ഈ ഏപ്രിൽ മാസത്തോടുകൂടെ ഏപ്രിൽ മാസം എന്ന് என்ன சொல்றது? ஏப்ரல் மாசம். இந்த ஏப்ரல் மாசத்தோடு கூட இவ வாழ்க்கையில டோர்கள் ஓப்பன் ஆகும்.
ഈ ഏപ്രിൽ മിഡിൽ വരുമ്പോൾ, ഏപ്രിൽ പകുതിയിൽ വരുമ്പോൾ, ഡേറ്റ് പറ, ഡേറ്റ് പറ. ഏപ്രിൽ പകുതിയിൽ വരുമ്പോൾ, ഏപ്രിൽ 8 കല്യാണം, ഏപ്രിൽ പകുതിയിൽ വരുമ്പോൾ ലൈഫ് ടോട്ടൽ ചേഞ്ച് ആകും. எனக்கு தெரியும் நீ இப்போ அட் பர்சன்ட் நீ ஒர்க் செய்தா இல்லையான்னு தெரியல எனக்கு. உண்டு, ஓகே. ஆனால் கர்த்தர் காட்டுறது கேகே டிஸ்ட்ரிக்டே அல்ல, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டே அல்ல, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டே அல்ல. எந்த இடத்துலமா சொல்லுமா? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அல்லாத இடத்துல கர்த்தர் உன்னை அப்படி தூக்கி கொண்டு போக போறார். அதாவது நான் பார்க்கிறது, you got to fly. கர்த்தர் இவளை ஃபேமிலியோடு கூட கர்த்தர் ஒரு வேறு ராஜ்யத்தில் கொண்டு போன நாவில பார்க்கிறேன். இந்த ஹஸ்பண்ட் எங்க, என்ன வேலை பார்க்குறாங்க? இங்க இருக்கா இல்ல. நான் என்ன ஆவில பார்க்குறேன், இவ்வளோ ஹஸ்பண்டையும் கர்த்தர் அப்படி தூக்குன்னு நான் பார்க்குறேன். ஸ்தோத்திரம். ஏ என்ற லெட்டரில் ஆரம்பிக்கிறேன், ஆல்பபெட் ஏ என்ற லெட்டரில் ஆரம்பிக்கிறேன். ஒரு ஒரு அதாவது எப்படி தெரியுமா, രാവിലെ பார்க்கும்போது അസ്ട്രോളജിയുമായിട്ട് ഈ വാനശാസ്ത്രവുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടൊരു കുടുംബം, ഈ അതായത് கொஞ்சம் அது எங்கே எப்படி சொல்ல, ശകുനം, அது ജ്യോതിഷം അല്ലേ, ജ്യോതിഷവുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട அஸ்ட்ரோனைட்டிக்ஸ், ஆமாம், ஜோதிஷமாയിട്ട് ബന്ധപ്പെട്ട குடும்பம். ആ കുടുംബം அப்படிப்பட்ட குடும்பம் நான் ஆவில பார்க்குறேன். ആ குடும்பத்துக்குள்ளாக ஏதோ ஒன்று செய்யும்படி கர்த்தர் உன்னை அபிஷேகம் செய்ய போதும். அதாவது அதிகமாக சகுனம் பார்க்குற நேரங்களை காலங்களை பார்க்குகிற ஒரு குடும்பத்துக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை உண்மையில் நாங்கள் ஸ்தோத்திரம். குடும்பத்தை தொடும்படி, குடும்பத்தை ஆமை கிறிஸ்துவுக்காக நேடும்படி தங்கச்சி உன் மேலே கர்த்தரோட மகிமை இறந்த நாவிலே பார்க்கிறேன். இன்னைக்கு பகல நீ கடந்து போகும்போது ஒரு ஏஞ்சலோட கூட இறங்கி வரும். வருகிற ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி 25 ஏப்ரல் 25 தாண்டும் போது நான் பார்க்கும்போது நவம்பர் டிசம்பர் மாதத்தோடு கூட ஒரு பிறந்த நாள் நடத்துகிற, பிறந்த நாள் கொண்டாடுகிற, நவம்பர் டிசம்பரோடு கூட பர்த் டேட் உள்ள ஒரு நபருடைய வாழ்க்கையில் கர்த்தர் குடும்பத்தில் அற்புதத்தை. ഓ താങ്ക് യു ഹോളി സ്പിരിറ്റ്. തങ്ങച്ചി നിന്റെ മേലെ കർത്താവ് പറ, നിന്റെ വയറിലെ കർത്താവ് ചൊല്ലു, നിന്റെ സ്റ്റൊമക്ക് കർത്താവ് എക്സ്പാൻഡ് ചെയ്യരുത്. அதிகமாக நல்ல புஷ்டி உண்டாகும்படி, சாப்பாடு எடுக்கும்படி, சாப்பிட்றதுக்கு நீ ரொம்ப கம்மி. ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை பல, நின்ற எலும்புகளை, நீ இப்போ வேலை பார்க்குறீங்களா, படிக்கிறீங்க மக்களே, சீக்கிரம் என்னமா பேங்க் வாட்சிங், அது கர்த்தர் காட்டுற ஒரு விஷயம் தெரியுமா, நின்ற வாழ்க்கையில் நீ ஸ்ட்ரெங்தன் செய்ய போகிற கர்த்தர், ஸ்ட்ரெங்தன் தேவன் பலப்படுத்த போக. இன்னைக்குள்ள மீட்டிங் முடியும் போது நீ சொல்லுவேன், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல நீ கொஞ்சம் ஓடி வா. ഈ ഇയർ ബർത്ത്ഡേ ഉള്ളത്, ഇയർ പിറന്നാൾ அது இயர் ஆரம்பம் தானே, இயர் ஆமீன், ஆண்டு கடைசியிலே பர்த்டே உள்ள நவம்பர் டிசம்பர் லாஸ்ட் வீக் ஆறு எங்கே இருக்கு? நீ தானா? ஓகே சரி, உட்காருங்க பேசலாம். ரைட். ஷாபானா அதல் கடகம் அதுனி கடக ஸ்கியாரக்ஷசியா ராபல் கடகம். லோரிக்கம் ഈ തങ്കച്ചിക്ക് ജോം பண்ணும். கர்த்தர் உன்னை தொடுகிறார். ஸ்தோத்திரம். நீ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வருது, இதுக்கு வந்துட்டு இருக்கீங்களா? ரீசெண்டாக வரேன். ஸ்தோத்திரம். நல்லா உட்காந்து படிப்பேன், பயங்கரமாக படிப்பேன். ஷீ இஸ் ஸோ இன்டெலெக்சுவல் பட் ஷீ இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அவள் எந்த காரியத்தை திருப்தியாக இல்லை. அவளுடைய உள்ளத்தில் அவள் நினைக்கிற அளவுக்கு பரவாயில்ல நோ ப்ராப்ளம், நினைக்கிற அளவுக்கு மேலே வர முடியல. ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஜீசஸ். ஷாபனா அதல் கடகம். இன்ஸ்டன்ட்லி ஒரு விஸ்டம் விளமையில் இறங்கும். கர்த்தருடைய ஞானம் வெளிப்படும்.
2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு முன்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் வெளிப்பட நான் பார்க்கிறேன். ஏசாயா 61 கடைசி போய் கர்த்தருடைய மகிமை உள்ள மேல நான் பார்க்கிறேன். தேவனுடைய கிருபை உள்ள மேல வெளிப்படும். நீ மக்களை நீ தொட்டோ அவளை தொட்டோ ஸ்தோத்திரம். மக்களை வீட்டில் சைனசைட்டிஸ் கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லை, பாப்பா இங்கே வரும்போது கர்த்தர் சொல்லி பிரீத்திங் டிஃபிகல்ட்டி, மூச்சு சம்பந்தமாய் வீசிங் வர்றது போல, மூச்சு சம்பந்தமாய் கொஞ்சம் கூட சொல்ல போனால் அது ஃப்ரீக்வெண்ட் ஆகிட்டு இல்லை, ஒரு சீசன் வரும்போது அப்படி மூச்சு அடைக்கிறது, ரொம்ப கோல்டு ஆகும்போது மூச்சு அடைக்கிறது போல, பிரீத்திங் டிஃபிகல்ட்டி வருகிறது போல, படபடான்னு அடிக்கும். ஸ்தோத்திரம். அப்படி டிஃபிகல்ட்டி உள்ள ஆறு அம்மாவை தேவன் கண்டிப்பாக அம்மாவை தேவன் தொடும். நீங்கள் வந்து நிற்கும் போது கர்த்தரண்டு சொல்கிற ஸ்தோத்திரம். ராபல் கடகஸ்கியா ரக்ஷசியா, நான் பார்க்கும்போது சொப்பனங்களில் இந்த வாழ்க்கையில் நின்னை பெருந்தொடர்ந்து வருகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு பகலில் முறியடிக்க போகிறது. கர்த்தருடைய அன்பு தேவனுடைய கிருபை வல்லமையில் தொடப்படும். ஷாபல் கடகஸ்கியா ரக்ஷசியா லேபனா ரம்புனி வைசஸ் கடகம். கர்த்தருடைய கரம் சென்னையுமாய் கனெக்ட் செய்து, சென்னையோடு கூட கனெக்ட் செய்து கர்த்தர் இவளை உயர்த்து நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவளை தொடர்ந்து நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். விசுவாசிக்க கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்கள். சகோதரி மேல் கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய கிருபை இவளை மேல் இறங்கும். ஒரு ஞானம், பயங்கர ஞானம். மெலோடியஸ் சாங்குகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெலோடி சாங் இது ரொம்ப பிடிக்கும். நீ ஆண்டு ஜெர்மன் பாய் சாங் ரெவலேஷன் ஒரு வெளிப்பாடு பார்த்தேன்னு கேட்டான். மெலோடியஸ் சாங் கேட்டு நீ அழுவேங்களா? பட் இட்ஸ் நாட் a spiritual song, சினிமா சாங். நான் பார்க்குறேன் ஸ்பிரிச்சுவல் சாங் ஒன்றும் இல்லை, ஆவிக்குரிய பாட்டு ஒன்றும் இல்லை, சினிமா பாட்டு கேட்டு இவ்வளோ அழுதுட்டு இருப்பேன். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அழுதுகிட்டே இருப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இதயத்தில் ஊண்டுகள் எல்லாம் கர்த்தர் அதனை காயப்படுத்துகிறார். கர்த்தர் காயப்படுத்துகிறார். காயப்படுத்த எல்லாம் ஊண்டுகள் எல்லாம் கர்த்தர், அதை காயங்கள் எல்லாம் கர்த்தர் ஆற்றுகிறார். காயங்கள் ஊண்டல் let be healed. ஊண்டது அந்த காயங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆறும். എന്നെ കർത്താവ് ചൊല്ലുക, നിന്റെ ഈ പിള്ളയുടെ ബോൺ സ്ട്രക്ചറിൻ്റെ മേൽ ഈ ഷോൾഡറുകളുടെ മേൽ ഈ കാളറിൻ്റെ മേൽ സ്പൈനലിൻ്റെ മേലല്ല, സ്പൈനലിൻ്റെ മിഡ് വരേക്കും ആ ഡിസ്ക് വരെ കർത്തരുടെ കരം ഈ പിള്ളത്തോട് ഞാൻ ആവിലെ പാக்கிறேன். ஸ்தோத்திரம். യേശുവിൻ്റെ അധികാരമുള്ള ഇതിൽ நீங்கள் இப்போ ஸ்பெட்ஸ் வைக்கல, ஸ்பெட்ஸ் வச்சிருக்கிறது யாரு? ஸ்பெட்ஸ் வைக்கிறது யாரு சொல்லுங்க. ஸ்பெட்ஸ் நான் என்ன பார்க்கும்போது இந்த கண்ணுகளில் கர்த்தருடைய கரம் வெளிப்படும். ஸ்தோத்திரம். ആ കുടുംബത്തിൽ ആ സ്പെട്സ് വെച്ച് കണ്ണുകളോട് പോരാടുகிற എല്ലാ ഷോർട്ട് സൈറ്റിൻ്റെയും അല്ല ബ്ലറാக்குற അനുഭവങ്ങൾ sometimes you feel like that. ஸ்தோத்திரம். இருட்டுగా இருக்கிறது போல, am right or wrong? கர்த்தர் என்று சொல்கிறார். அப்படி இருட்டுగా இருக்கிறது போல, பலவீனப்படுகிறது போல, பயங்கரமா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஹெட்டேக் வரும், ஒரு தலைவலி வரும். எஸ் நான் பார்த்தேன். இப்போ ஜோமெட்ரிக்கும் கர்த்தர் എന്നെ കാട്ടിன. സ്തോത്രം. എൻ്റെ യേശുപ്പ നിന്റെ ഒന്ന് നിന്റെ പാപ്പാവിടെ ബോൺ സ്ട്രക്ചർ, നിന്റെ എലുമ്പിൻ്റെ സ്ട്രക്ചർ, ആ സ്ട്രക്ചർ കർത്തർ ബലപ്പെടുത്തും. ഈ ഷോൾഡറുകളിലെ കർത്തരുടെ ബലം നിനക്ക് അടിക്കടി ഷോൾഡർ വലിക്കും. നീ இப்படி பிடிச்சிட்டு இருக்கும் கர்த்தாவே, எனக்கு அது இப்படி ரொம்ப வலிக்குது, ഈ கழுத்திൻ്റെ பகுதியில் வலிக்குது, வலிக்குது. அதான் ஆண்டவர் இப்ப பேசுற ஸ்பைனல் கார்டிന്റെ மிட் வரை கர்த்தருடைய கரம் യേശുവിന്റെ നാമത്തിൽ കർത്തരുടെ കരം തന്റെ മകളെ സുഖപ്പെടുത്തട്ടെ, ബലപ്പെടുത്തട്ടെ. നീ ഒരു അതിശയമായി മാറും. സുഷമയുടെ வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் ചലിക്കപ്പെടും. நான் தங்கச்சிக்கு அவளுக்காக பேசிக்கொண்டிருக்கும் கர்த்தர் என்னை காட்டுறது ஒரு எஸ் அந்த லெட்டர். எஸ் அப்ளைசிங் போல ஒரு பயங்கர பிரகாசம் எஸ் மேல் அடிக்கிறது பார்த்தேன்.
அப்போ கர்த்தர் சொன்ன அவளை வாழ்க்கையில் அவளை கூட உள்ள எஸ்என்எல்ல ஆரம்பிக்கிற ஒரு நபரை கர்த்தர் அவளை தொட்டு தூக்கி எடுக்க போகிறார். ஸ்தோத்திரம். தங்கச்சி, அது நீ அந்த குடும்பத்தில் நீ ஒரு பயங்கர ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி உள்ளவளாக, ஆவிக்குரிய பக்குவம் உள்ளவளாக, கர்த்தரை அறிந்தவளாக, கர்த்தர் அநேகர் கொடுக்கிறவளாக, கர்த்தரே ஆமென் உயர்த்துவளாக மாற்றப்படும். எனக்கு ஒரு சீசன் கர்த்தர் திறக்க போகிறார். ஒரு சீசன். பிளாக் ஷர்ட் தம்பி, நீதான் கை தூக்குனா போதும். நல்ல கை தூக்கு. ஒரு சீசன் கர்த்தர் திறக்க போகிறார். 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 பிரதர், சீசன் கர்த்தர் திறக்க போகிறார். ஆமாம், ஒரு சீசன் இயேசுவின் நாமத்தில் ஒரு சீசன் கர்த்தர் திறக்க போகிறார். நன்மையுடைய கிருபையுடைய நீ இயேசுவை விட்டு விலகக்கூடாது. கர்த்தரை விட்டு விலகாமல் நீ கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நீ முழு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளுமானால், இப்போ நான் சொன்னது ஒன்றும் இல்லை, பயங்கர மகிமை இந்த மேல இறங்கும். பேங்கிங் சிஸ்டம் ஆகிடுது. நீ பேங்கிங் மட்டும் தான் சொன்னேன். என்ன ஆண்டு காட்டுறது? ஜிஎஸ்டி, டாக்ஸ் சம்பந்தமான ஆடிட்டிங் போலுள்ள കാര്യങ്ങളെല്ലാം നീ അത് ക്രമപ്പെടുത്തുക. ഒരു ബാങ്കിങ് അഡ്മിനിസ്ട്രേഷൻ സിസ്റ്റത്തിൽ അഡ്മിനിസ്ട്രേഷൻ ചൊല്ലുമാ எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன். அதுதான் ஸ்தோத்திரம். அதான் நான் சொன்னேன், கொஞ்சம் எலாபரேட்டி சொன்னேன். இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் அப்படி ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அப்படி அவளை ഉയർത്തുവീരാകെ. പാപ്പ, നിന്നെ കർത്തർ അപ്ഗ്രേഡ് ചെയ്യും. നിന്നെ കർത്തർ ഉയർത്തും. നിന്റെ ഹസ്ബൻഡിനെ തൂക്കിയെടുക്കും. സ്തോത്രം. தம்பி தூக்கும், அவனை தூக்கு. ஸ்தோத்திரம். அவன் ஆக்சுவலி பொதுவாக சொன்ன நல்ல மனுஷன். ஸ்தோத்திரம். ஆனால் பல காரியங்களும் ஸ்தோத்திரம் விட்ட முடியல. கர்த்தர் அதெல்லாத்தையும் விட்டு தேவன் அவனை தூக்கி கர்த்தரோட சமூகத்தை கொண்டு வரும். அடுத்த வருஷம் நவம்பர் டிசம்பர் முடிவதற்கு முன்பாகவே முழு குடும்பத்தை கர்த்தர் தூக்குவாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உயர்த்த போக, கர்த்தர் தூக்கி அவர்களை கர்த்தர் தூக்கி அழகு பார்க்க. ஓ, பரிசுத்த ஆவியானவர் அப்படி செய்ய போகிறார். Come on, hallelujah, 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 hallelujah. ஜோமனோமா, நான் சீக்கிரம் 1-2 காரியம் மட்டும் சொல்லி முடிக்க போறேன். லூக்கா அடுத்த வசனத்தில் வந்தப்போ தான் அப்படி போனேன். ஸ்தோத்திரம். லூக்கில் எழுதப்பட்டு பாருங்க, இயேசு சொன்னாங்க, the key of wisdom, அந்த அறிவின் சாவி என்ன செய்யுது? தூர போட்டிருக்காங்க. நீங்களும் உள்ள யாரில் அடுத்தவனே உள்ள ஏற விட மாட்டீங்க. இன்னைக்குள்ள ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் அப்படிதான் நடக்குது. உங்களே உள்ள விட மாட்டாங்க, அவரும் உள்ள ஏற மாட்டாங்க. ஆரை ஏற முடியாமல் பூட்டி தூர போடுறாங்க கீயை. ஆனால் இன்னைக்கு பகலில் கர்த்தருடைய ஆவி சொல்லுகிறார், ஆமேன், இது என்ன செய்ய தெரியுமா? இது உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு கீ இறங்கும். கர்த்தர் நானே கீயா இருக்கிறோம். ஏசு நானே துறவுகோல். சில துறக்க போகிறார். கர்த்தர் சில துறக்க போகிறார். சில துறக்க போகிறார். அது உங்களுக்காக செய்ய போகிறார். சபைக்காக ஒரு துறவுகோல். ஞானத்தின் துறவுகோல் மேல் வரும்போது ஆமென், நன்மை துறக்கப்படும். அபிஷேகத்தின் வாசல் துறக்கப்படும். ஆத்தும அரவணையின் வாசல் துறக்கப்படும். விடுதலைகள் துறக்கப்படும். இந்த உயர்வுகள் துறக்கப்படும். வழிகள் துறக்கப்படும். ஆஹா, சாத்தான் அடைச்சு தூர போட்ட சிலது கர்த்தர் திருப்பி எடுக்க போறதாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுக்க போகிறார். கர்த்தர் எடுக்க போகிறார். இன்னைக்கு பகலில் கர்த்தர் துறக்குகிறார். கர்த்தர் துறக்க போகிறார். பரவாயில்ல. ஸ்தோத்திரம். கர்த்தர் துறக்க போகிறார். லைஃப்ல கர்த்தர் இன்னைக்கு பகல் கீ துறக்க போகிறார். ஆறாலும் துறக்க முடியாத ஒரு கீ மனுஷன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கீ வச்சு அநேகரை துறக்க போகிறார். ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்களை துறக்க போகிறார். நான் முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்களை துறக்க போகிறார். அநேக லைஃபை துறக்க போகிறார். அதிஷ ஆமே, தேவன் துறக்க. டேவிட் பிரதர், கர்த்தர் துறக்க போகிறார். நம்புறீங்களா? கீ உங்க கைகளை தர போகிறார். இதுவரைக்கும் சபைக்கு கொடுக்காததோ இன்னைக்கு பகலில் கர்த்தர் பேதுருவை பார்த்து சொன்ன வார்த்தை ஆரம்பத்திலே சகோதரி சொன்னது போல, ஏய் பேதுருவே, ஆமே, ஹே பீட்டர், you are a Petros, I will give the keys of the kingdom of heaven. பரலோகத்தின் துறவுகோல் உன் கைகளில் தருகிறேன். உன் கைகளில் தருகிறேன்.
தருகிறேன், உன் கைகளை தருகிறேன். நீ பூமியில் துறக்கிறதெல்லாம் வானமண்டலம் துறக்கப்பட்டிருக்கும். பூமியில் கட்டவழ்க்கு சகலதும் ஆமே வானமண்டலத்தில் கட்டவழ்க்கப்படுவீராக. இன்னைக்கு பகலில் ഈ തിരുവട്ടാറിൽ ഈ ആമേ തോട്ടവാരത്തിൽ ഈ കന്യാകുമാരിയിൽ ഫെയ്ത്ത് ഫാമിലി ചർച്ച് ചില തുറக்க போகிறார். நீங்கள் சில துறக்க போகிறார். இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட வாசல்கள் துறக்க போகிறார். நன்மைகள் துறக்க போகிறார். ஆமே கர்த்தருடைய கிருபை துறக்க போகிறார். வசனத்தின் வெளிப்பாடுகள் துறக்க போகிறார். கர்த்தருடைய மகிமை துறக்க போகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் that key of his love.